வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் வாழ்வோவிய தூரிகை அவன். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். ஓவியம் 8. அந்த 3 மாடி ஜவுளி கடையில் இரு வீட்டாரும் திரண்டிருக்க, மணமக்கள் போக வீட்டில் சில முக்கிய குடும்பத்தினருக்கும் உடை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதால் இரு வீட்டை சேர்ந்தோரும் வந்திருந்தனர். முகூர்த்த புடவை தங்கள் வீட்டு வழக்கப்படிதான் என்பதால் மணமக்கள் இருவரையும் அவரவர் விருப்பம்படி நிச்சயத்திற்கு உடை எடுத்துக் கொள்ளும்படி கூறி அவர்களுக்கு தனிமை அளித்தனர். பெரிதாக உடை எடுக்கவென்று கடைகளுக்கு வந்திராதவள், அதிலும் புடவை பக்கம் கூட வந்திராதவளுக்கு என்ன எடுக்கவென்றே புரியாத நிலையில் விழிக்க அவளையே பார்த்து கொண்டிருந்தவன், என்னாச்சு என்றான். திடீரென்று அருகில் கேட்ட அவனது குரலில் லேசாக திடுக்கிட்டவள் பின் அவனை கண்டு பெருமூச்சு விட, புடவெல்லாம் கட்ட தெரியாது, கட்டினதே இல்லைன்னு சொல்லி அங்க மானத்தை வாங்கிடாத என்று சொல்லியே கூட்டி வந்த தாயின் வரிகள் நினைவில் வந்து போனது. இல்ல என்றவள் சட்டென, முதல்ல உங்களுக்கு எடுப்போமா என்று வினவ, உனக்கு தாமா கலெக்ஷன் சண்டு கலர்ஸ் நிறைய இருக்கும், உனக்கு எடுத்துட்டு அதுலயே எனக்கு பேரப் பண்ணிக்கலாம் என்றான். முதல் பந்திலேயே வீழ்ந்து போன தனது யோசனையை மனதிலேயே திட்டிக் கொண்டவள் சரி என்ற தலையசைப்போடு அவனுடன் நடக்க, டிசைனர் சாரி என்று கூறப்படும் பளபளக்கும் அலங்காரம் கொண்ட புடவைகளின் பகுதிக்கு சென்றனர். அவற்றை கண்டவளது பார்வையிலேயே ஒரு அசௌகரியம் தென்பட, என்னாச்சுமா, ஆர் யூ ஓகே என்றான். இவரிடம் கூறலாமா வேண்டாமா என்று தன் மனதோடு வாக்குவாதம் நடத்தி கொண்டிருந்தவள், ஒண்ணுமில்ல என்று தலையசைத்துவிட்டு முன்னே செல்ல, அவள் கைப்பற்றி நிறுத்தியவன், இல்லையே ஏதோ இருக்குதே என்றான். ஆண் தோழர்களை கண்டிராதவள் இல்லை அவள். இருப்பினும் திடீரென உணர்ந்த அவனது சிறு ஸ்பரிசம், அதுவும் தன்னவன் என்ற வட்டத்தினுள் நுழைய முடிந்த ஒருவனே ஒருவனானவனின் ஸ்பரிசம் அவளுள் வித்தியாசமான உணர்வை கொடுத்தன. இதோ அவளது புதுமை பாடங்களின் முதல் படியில் காலூன்றி நின்று விட்டாள். அவனையும் அவன் பிடித்திருக்கும் தன் கரத்தினையும் மாறி மாறி பார்த்தவள் என்ன நினைத்தாளோ, எனக்கு இந்த மாதிரி ஜிகு ஜிகுன்னு போட இஷ்டம் இல்ல என்று அவன் கண்களை பார்த்தபடி அவள் கூற, அப்ப போடாத என்றான். அவனை புரியாமல் பார்த்தவள், எனக்கு புடவை கட்டியே பெருசா பழக்கம் இல்ல, எப்பவாவது காலேஜ் ஃபங்க்ஷன்ல கட்டினதுதான், இது போல ஜிகு ஜிகுன்னு போட பிடிக்காது என்று மேலும் விளக்கம் கொடுக்க, ஜிகு ஜிகுன்னு போட முடியலனா நம்ம சாதாரணமான அழகுல எடுப்போமா, ஆனா புடவை கட்டி பழக்கம் இல்லைன்னு சொல்றியே, அதுக்கு என்னால ஏதும் பண்ண முடியாது என்று இரு பொருள்பட குறும்பு சிரிப்புடன் கூறினான். அதில் பாவை விழிகள் விரிய அவனை நோக்க, ஹே ஹே, புடவைதான் எடுக்கணும், 2 வீட்லயும் அதை தான் ஃபாலோ பண்றோம், அதுக்காக சொன்னேன், நீ முழிக்கிறத பார்த்தா வேற ஏதோ நினைச்சுக்கிட்ட போல இருக்குதே என்று அடக்கப்பட்ட சிரிப்புடனே கூறினான். தான் உணரும் புதுமையான உணர்வு என்னவென்று அறியாத போதும் அது தரும் இனிமை அவளுக்கு பிடித்திருந்தது. தலையை குனிந்து கொண்டவள் தன் கையை அவனிடமிருந்து விடுவித்துக் கொண்டு செல்ல, மீண்டும் அவள் கையை பற்றி கொண்டு அதிகளவு பளபளப்பற்ற சேலைகள் கொண்ட பகுதிக்கு சென்றான். அங்கு வந்தவன், பாரு என்க, என்ன பாருன்னு சொல்லிட்டாரு, இவர் எடுத்து தரமாட்டாரா என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டவள் அவனை பார்ப்பதும் சுற்றி சுற்றி புடவையை பார்ப்பதுமாக இருந்தாள். கிட்டத்தட்ட 10 நிமிடமாகியும் அவள் எதையும் எடுத்து போடும்படி கேட்காமல் இருக்க, என்னம்மா இங்கேயும் எதுவும் பிடிக்கலையா என்று வினவ, இல்ல இல்ல, இங்க நல்லா இருக்கு என்று அவள் கூற, முன்ன பின்ன புடவை எடுக்க வந்திருக்கியா இல்லையா என்று கேட்டான். என்ன பொசுக்குன்னு கேட்டுட்டாரு என்று நினைத்தவள் தயக்கத்துடன் இல்லை என்பது போல் தலையசைக்க, சூப்பர் என்பது போல கை காட்டினான். அந்த ரெட் சாரி காட்டுங்க என்று கடை ஊழியரிடம் கேட்க, அவர் அதை எடுத்து விரித்து காட்டினார். பின்பு இன்னும் 2, 3 எடுத்து போட செய்தவன், ஏதாவது பிடிச்சிருந்தா எடுத்து உள்ளெல்லாம் டிசைன் எப்படி இருக்குன்னு பாருமா என்க, டிங்கு டிங்கு என தலையை ஆட்டியவள் அடுத்து ஆடினாலே ஒரு ஆட்டம்.
ஏனடா இவளுக்கு இதை சொன்னோம் என அவன் யோசிக்கும்படி அடுத்த அரை மணி நேரமாக பல புடவைகளை எடுத்து பார்த்து விட்டாள். ஆனால் எதையுமே தேர்வு செய்யவில்லை. திரு திருவென விழித்தவனை பார்த்தவள், ஐயோ ரொம்ப படுத்துறோமோ? எனக்கு எப்பவும் அப்பாவோ அம்மாவோ தான் செலக்ட் பண்ணுவாங்க. திடீர்னு என்ன செலக்ட் பண்ண சொன்னா என்ன செய்வேன் என்று நினைத்து கொண்டே ஏதோ ஒரு புடவையை எடுத்து, இதுவே ஓகே தாங்க என்றாள். நீ இதுவரை கடையில வந்து ட்ரெஸ்ஸே எடுத்தது இல்லையா என அவன் கேட்க, எடுத்திருக்கனே என்றாள். நீயா வந்து உனக்குன்னு செலக்ட் பண்ணி எடுத்தது இல்லையான்னு கேக்குறேன் என்று அவன் வினவ, இல்ல அப்படி எடுத்ததில்ல. அப்பாவும் அம்மாவும் தான் எனக்கு செலக்ட் பண்ணி தருவாங்க. அதான் எனக்கு என்ன எடுக்கனே தெரியாம இவ்ளோ லேட் பண்ணிட்டேன். சாரி என்றாள். அவளை பார்க்க பாவமாகவும், தனக்கு எது பிடித்தம் என்று தெரியாத ஒரு பெண்ணா என்று வியப்பாகவும் தோன்ற, தானே அவளுக்காக பார்த்தான். அடுத்த அரை மணி நேரத்தை செலவிட்டு அவளுக்காக அழகிய கருநீல நிறத்தில் தங்க நிற பட்டுக்கரை வைத்து புடவையில் ஆங்காங்கே தங்க நிறத்தில் யானைகள் நெய்யப்பட்டிருந்த புடவையை பார்த்தவன், இது என்க, நல்லா இருக்குங்க என்றாள். அதில் சிரித்து கொண்டவன், இதுவரை காட்டின 10 புடவைக்கும் இதேதான் சொல்ற என்று கூற, எல்லாமே நல்லாதான் இருக்கு, அதான் சொன்னேன் என்றாள். அது சரி, அப்ப இது ஓகேவா என்க, ஓகேதான் என்றாள். இதுவே ஓகே சார் என்றவன் ஆண்கள் உடைகளுக்கான பகுதிக்கு செல்ல 10 நிமிடத்தில் அடர் நீல நிற பட்டு சட்டையும் அதே நிற பட்டுக்கரை வைத்த பட்டு வேட்டியையும் எடுத்திருந்தான். ச்சே, நான் தான் ரொம்ப நேரமாக்கிட்டேன் போல, இவருக்கு 10 நிமிஷத்துல எடுத்தாச்சு என்று யோசித்தபடி ஓரக்கண்ணால் அவனை பார்க்க, பொண்ணுங்களுக்கு கலெக்ஷன் எக்கச்சக்கம். எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு சட்டை ஒரு வேட்டி தான். அதனால மேடம் பெருசா ஏதும் யோசிக்க வேணாம் என்றான். அவனை விழிகள் விரிய பார்த்தவள், நான் நான் எதுவுமே சொல்லலையே என்க, நீ சொன்னேன்னு நானும் சொல்லவே இல்லையே என்றான். அப் அ அப்புறம் என்றவள் வாக்கியத்தை முழுதாக முடிக்காது திணற, ஏ கேடி, இதுதானே நினைச்ச என்றான். முதல் நாள் வாங்க போங்கன்னு சொன்னாரு, இன்னைக்கு வா போ முடிஞ்சு கேடி வர வந்துருச்சா என்று அவள் மனதிற்குள் நினைக்க, இது நல்லாதானே இருக்கு என்று அவள் மனம் குதூகலித்தது. நாம கீழ போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வருவோமா என்று அவன் வினவ, ஏய் இல்ல வேணாங்க, லேட்டாச்சு, நம்ம மேலேயே போவோம் என்றாள். பின்னே அவள் அன்னைதான், புடவை எடுத்ததும் மேல வந்துடணும், தனியா எங்கேயும் போகக்கூடாது என்று கூறி அனுப்பி உள்ளாரே, அவங்க இன்னும் முடிச்சிருக்க மாட்டாங்கம்மா என்று அவன் கூற, ஏய் இல்ல இவ்ளோ நேரம் ஆச்சே என்று தயங்கினாள். உன் ஒருத்திக்கே அதுவும் புடவைய பத்தி ஒன்னும் தெரியாத உனக்கு எடுக்கவே இவ்ளோ நேரமாச்சு. அவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ், எடுக்க லேட் ஆகும் என்று அவன் கூற, அவன் கூறிய தோரணையில் பக்கென சிரித்து விட்டாள். சரி சரி வா என்றவன் அவள் கையை பற்றி கொண்டு கீழே கூட்டி செல்ல, பாவம் இவள்தான் தயக்கத்துடனே சென்றாள். அவ்வளவு பழக்கமற்றோருடன் இத்தனை தூரம் வந்து அவள் பேசுவதே அரிது. திருமணம் செய்து கொள்ளப் போகிறவர் என்பதற்காக உடனே பற்றுதல் எப்படி வரும் என தினமும் தனக்குள்ளேயே வாதிட்டு வாதிட்டு சோர்ந்துதான் போகிறாள். உனக்கு என்ன வேணும் என்று அவன் கேட்க, வாட்டர்மெலன் ஜூஸ் என சொல்ல துடித்த நாவை கட்டுப்படுத்தி கொண்டு, எதனாலும் ஓகே என்று அவள் கூற, இதுலயும் நோ செலக்ஷனா என்ற எண்ணத்துடன் சென்று இருவருக்கும் எதேர்ச்சியாக தர்பூசணி பழசாறு வாங்கினான். அவள் மனதை படித்தெல்லாம் அவன் அதை வாங்கவில்லை. குளிர்ச்சியாக பருக எண்ணியே அவன் அதை வாங்கியிருக்க, பெண்ணவளது விழிகளில்தான் கோடி சூரியனின் பிரகாசம். அதுவே அவனுக்கு அவள் இதை வாங்க விரும்பியிருக்கின்றாள் என்பதை எடுத்துக்காட்ட, அவளிடம் ஏதும் கேட்காது பழசாறை கொடுத்தான். அவனுக்கும் அவள் தயக்கம் புரிந்தே இருக்க, உடனேயே ஒட்டுதலை எதிர்பார்க்க கூடாது என்பதற்காக ஏதும் கேட்காது விட்டுவிட்டான். பின் இருவரும் சேர்ந்து மேலே செல்ல, அங்கு இன்னும் சம்பந்திகள் இருவரும் புடவைகளை புரட்டிக் கொண்டிருப்பதைக் கண்டு ருத்ரனை விழிகள் விரிய திரும்பி பார்த்தாள். சிரித்தபடி தலையசைத்தவன் வா என்க, இருவரும் அவரவர் அன்னையிடம் சென்று நின்றனர். ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சாமா என்று மகா வினவ, எடுத்தாச்சு என்றவள் அவரை எப்படி அழைக்க என்று குழப்பத்தோடு தன் அன்னையை பார்த்தாள். அதில் சிரித்து கொண்ட மகா, அத்தனே கூப்பிடுடா என்க, புன்னகையுடன் தலையசைத்தபடி, எடுத்தாச்சு அத்த என்றாள். அவளிடம் வந்த ரூபி, அண்ணே நீங்க வாங்க, எனக்கு போய் சுடிதார் எடுக்கலாம் என்று அழைக்க,
சுத்தம் என்று எண்ணிக்கொண்ட ருத்ரனுக்கு சிரிப்பாக வந்தது. அவளது லட்சணம் அறியாமல் அழைக்கின்றாளே என்று எண்ணிக்கொண்டவன் ஏதும் பேசவில்லை. தன் தந்தையை ஒரு பார்வை பார்த்து கொண்டவள் அவரது கண்ணசைவை புரிந்து கொண்டு ரூபியுடன் சென்றாள். சில நிமிடங்களில் இருவரும் வந்திட, தங்கையின் முகத்தை வைத்தே அவளுக்கும் தன் நிலைதான் என்று உணர்ந்தவனுக்கு சிரிப்பதா வருந்துவதா என்ற நிலை. நேரம் கடந்து யாவரும் தத்தமது சொந்தங்களுக்கும் சேர்த்து புடவை எடுத்து முடிய இரவு உணவையும் முடித்துக்கொண்டு அவரவர் வீடு திரும்பினர். வீட்டை அடைந்ததும் தனது அதிருப்தியை கூற துவங்கிய ரூபி, அவங்களுக்கு செலக்ட் பண்ணவே தெரியலண்ணா, நான் எது காட்டினாலும் ஒரு சிரிப்பு, ஒரு தலையாட்டு என்று கூற, உன் கூட 4-5 வருஷம் பழகுனவளாடி அவ, புதுசா ஒருத்தி கூட்டிட்டு போய் உட்கார வச்சு கேட்டா அப்படிதான் சொல்லுவா என்றபடி மகா உள்ளே சென்றார். அண்ணனை பார்த்தவள், இல்லனா அந்த தயக்கம் இல்ல, அவங்களுக்கு எனக்கு சொல்ல தெரியல, ஆனா பாவமா இருந்துச்சு என்று ரூபி கூற, விடு ரூபி, அவ அப்படி பழக்கப்பட்டிருக்கா, நாம் அதை மாத்த முடியாது என்றான். அவ்வளவு பெரிய விடயம் இல்லை என்று ரூபி தவிர்த்த போதும் ஐயோ பாவம் என்று தோன்றாமல் இல்லை அவளுக்கு. அங்கு கட்டிலில் படுத்திருந்த அஞ்சுவிற்கு வித்தியாசமா இருக்கு, இவரோட பழக்கம் குணம் எல்லாமே எல்லாமே வித்தியாசமா இருக்கு. புதுசா ஒருத்தவங்க கூட ஒட்டாமலே நம்ம இருந்தது தப்போ? இப்ப இவர் கூட ஒரு ஒட்டுதலே இல்லாம நான் எப்படி வாழ்க்கைய துவங்குவேன்? கல்யாணம் ஆனா 1 வருஷம் தான் என்டர்டைன்மெண்ட் இருக்கும், அப்புறம் எல்லாம் வழக்கம் போலன்னு ஆகிடும். நாம இப்படி இருந்தா என்ற எண்ணமே அவளை சுழன்றது. அர்ஜுனும் ருத்ரனும் கிளம்பும் தருவாயில் நன்றாக சிரித்து பேசியது அவளுக்கு நினைவடுக்கில் வந்து போக, ச்சே, என்ன வச்சுதானே அர்ஜுனுக்கு இவர் உறவு, அவனே நல்லா ஜோவிலா பேசுறான், எனக்கு ஏன் வரமாட்டேங்குது, தெரிஞ்சவங்களா இருந்தா மட்டும் 8 ஊருக்கு வாய் அடிக்கிறேன், இவர்கிட்ட 4 வார்த்தை கோர்வையா பேச வரலையே என்று வருந்தியவள் ருத்ரனுக்கும் அர்ஜுனுக்கும் இருக்கும் உறவு முறையும் தனக்கும் அவனுக்கும் இருக்கும் உறவும் வேறென்று என்பதை யோசிக்காது போனாள்.